தூவைப்பதி ஊர் வந்து எப்படி தோன்றுச்சு? இதுக்கு ஏதாவது வரலாறு இருக்குங்களா? இது எப்படி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க. தூவைப்பதிங்கிறது வந்து அந்த காலத்துல பாட்டியும் பாட்டாங்காலத்துல இருந்தாங்களாமா. அவங்க ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல தான் இருந்தாங்களாமா. அந்த பாட்டியும் பாட்டும் கோயம்புத்தூர்ல இருக்கிற போது இல்லம்மா, கோயம்புத்தூர்ல இருக்கிற போது அந்த பாட்டியும் பாட்டா அவங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல, அதே கோயம்புத்தூர் கொனியம்மான்னு கோயம்புத்தூர்ல இருக்குங்க. அதுவும் எங்க சாமியே. அப்புறம் அந்த கிராமத்துல கோயம்புத்தூர்ல இருக்கிற இருந்து இப்படி டில்லி மரம் அது எல்லாம் வெட்டி கொஞ்சம் அங்கேயே இருந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்காரரோ நீ வெள்ளைக்காரரோ வந்து எல்லாம் துரத்த முடியும். அவங்க இப்படியோ மலை இப்போ ஆனைக்கட்டி ரோடு தடக கோயம்புத்தூர் அந்த ரோட்லேயே கால் தடமான அந்த காலத்தில் அவங்கெல்லாம் சாமியோட சாமி பேசியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி அவங்க பக்தியும் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அப்படி இருக்கிற போது அந்த தடத்திலே வந்து இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாங்களாமா. சேரும்போது சரி இந்த பூமிகள்லாம் மலை முள் கல் எல்லாம் இருந்ததாம். அதெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி இந்த ஊர்க்காரர் அந்த தாத்தா பாட்டி இந்த ஊர்க்காரர் அந்த காட்டெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி அந்த காட்டில் உட்காந்துட்டு ஒரு பாறைக்கல் வெத்தலைவா கொட்டிட்டு முடி நிறைய வச்சுருப்பாங்களாம். அப்போ உட்காந்துட்டு வெத்தலைவா போட போதும் ஒரு மரத்தை சூடு மரமாம். அந்த மரத்துல ஒரு முந்தாணி மாற இப்படி தீ மாற விஞ்சிட்டு வந்து என்னடா இப்படி விஞ்சுது, இது என்னமே இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஐயா போய் பார்த்துருக்கு. ஒரு கல் சிலை இப்போ இருக்கிற பொன்னியம்மா அந்த சிலையில் போய் பார்க்கும்போது சாமி, சரி இது ஒரு சாமின்னு அப்படியே திணிச்சு விட்டுட்டாங்க. அந்த காலத்தில் இது மாதிரி பில்டிங் கட்டல ஒன்றும் கட்டல, சும்மாவே கையெடுத்துட்டு கும்பிட்டே இருந்தேன். அப்போ அவங்க இறந்த பிறகும் அதுக்கு ரெண்டாவது ஒரு தாத்தா பாட்டி அவங்க இருக்கிற போதும் ஒரு மழை சரியான இடி மின்னல் மழையாம இத்தத்தோடு வீடு கட்டி இதில் காட்டை விட்டு இதில் வந்து வீடு கட்டி இருந்திருக்கிறாங்க. மழை பெய்யும் போது இந்த மழை என்ன வேண்டுச்சு, அப்போ ஒரு குச்சியில தான் செவுறு கட்டுறது. அந்த குச்சி இது மாதிரி ஓடு எல்லாம் ஒன்றும் இல்லை, இது மாதிரி தடுக்க போட்டு மழை எல்லாம் வீட்டுக்குள்ளே பூந்து அண்ணா தானியம் விவசாயம் நல்லா விளைஞ்சிருக்கு. தானியாவை விளைஞ்ச மாதிரி மூட்டையாக அடுக்கி வச்சுக்கிறாங்களாம் அந்த நாட்டாமை. அப்போ அந்த நாட்டாமைக்கு வீட்டுக்குள்ளே அடிக்க வைக்க முடியும். தண்ணி வீட்டுக்குள்ளே வேணாதுமோ அந்த செவுறு உடைஞ்சாதுமோ தானியத்தை எல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சுங்களாமா. அடிச்சுட்டு போக முடியும். சரி இந்த ஊருக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு தூவைப்பதின்னு வச்சுட்டாங்க. இப்படிதான் இந்த பேர் வந்திருக்குது.